ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எப்படி வந்துட்டு நான் கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்க வந்துட்டு தெரியல. அதனால நான் அப்படியே இன்ட்ரோ கொடுக்காம இந்த புக்ல இருக்கிற கதையை வந்துட்டு வாசிக்க போறேன். பேஜ் நம்பர் 92ல. இது நான் ஆக்சுவலி ஹிந்தியில எழுதியிருக்கேன். நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சதுனால எனக்கு அப்போ ஹிந்தி படிக்க எழுத எல்லாம் நல்லாவே தெரியும். இப்பயும் எனக்கு பேச தெரியும், ஆனா எழுத தெரியாது, மறந்துட்டேன். என் பேரு ஸ்ரீ. எனக்கு 14 வயசு ஆகுது. நான் 2 வயசு இருக்கும்போது எங்க மம்மி வந்து, இது பியூர்லி ஃபிக்ஷனல் ஸ்டோரி, ஓகே? என்னை யாருமே வந்துட்டு ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மூளையில இருக்கிற கற்பனையில தான் நான் முழுக்க எழுதியிருக்கேன் இந்த ஸ்டோரியை. அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா சென்டிமெண்ட்ல ஏதோ ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்து அப்படியே நான் காப்பி பண்ணி எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். அவர் எனக்காக எல்லாமே பண்ணுவாரு. நாங்க சவுத் இந்தியால ஒரு சின்ன கிராமத்துல சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஹாப்பியான குடும்பம். எங்க அப்பா வந்துட்டு ஒரு ஃபார்மர். இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் தான் என் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வருவேன். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். எனக்கு வந்துட்டு எங்க அம்மா ஞாபகம் வந்ததே இல்லை. ஏன்னா எங்க அப்பா என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு. ஐ மீன் ஃபுல் அப்பா சென்டிமெண்ட்ல வந்துட்டு கதையை தாக்கியிருக்கேன். என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. என் அப்பா இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. ஆனா இவ்வளவு செய்யற எங்க அப்பாக்கு நான் திருப்பியும் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியல. எங்க அப்பா காலையில 5 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு ஃபார்மிங் பண்ண போயிடுவாரு. திருப்பியும் வீட்டுக்கு வர்றதுக்கு 5 மணி ஆயிடும். அவர் இவ்ளோ கஷ்டப்படுறாரு. ஆனா இவ்ளோ கஷ்டப்படுற எங்க அப்பாக்கு நான் திருப்பியும் அவருக்கு என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு தெரியல எனக்கு. நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இடி மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து விழுந்துச்சு. அதுதான் என்ன பிரச்சனைனா, எங்க அப்பாவுக்கு ஆஸ்தமா வந்துருச்சு. அடுத்து எங்க அப்பாவையும் நான் போட்டு தள்ளிடுவேன். சந்தோஷமா இருக்கிற எங்க குடும்பத்துல கடவுள் வந்து எங்களோட சந்தோஷத்தை பறிச்சுட்டு போயிட்டாரு. எங்க அப்பாக்கு இப்படி ஆனதுனால எங்க அப்பா பெட் ரிட்டன் ஆயிட்டாரு. டாக்டர் அவரோட ஆபரேஷனுக்காக 7 லட்சம் செலவாகும் சொல்லியிருக்காங்க. இதனால நான் ஸ்கூல் போறதுமே நிறுத்திட்டேன். என்னால படிப்பும் கண்டினியூ பண்ண முடியல. எங்க அப்பா அவனை பாத்துக்கிட்ட ஆரம்பிச்சேன். சோ காசு தேடுறதுக்காக நான் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே காசு கேட்க ஆரம்பிச்சேன். சோ எல்லார்கிட்டயுமே காசு கேட்க அவங்க எனக்கு யாருமே காசு கொடுக்கவே இல்லை. அப்போதான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு நீலு வந்துட்டு பேரு, மாமி மீன்ஸ் அத்தை ஹிந்தில. அவங்க எனக்கு வந்துட்டு ஒரு பெரியவர்கிட்ட போய் நீ இங்க காசு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அவர் வீட்டுக்கு போனப்போ இன்சல்ட் பண்ணி காசு கொடுக்காம வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. நான் அழுதுகிட்டே திருப்பியும் எங்க வீட்டு பக்கம் ஓடி வந்துட்டு இருந்தேன். இதோட எங்க வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது. நான் 2 நாளா எங்க அப்பாவோட ஆபரேஷனுக்காக காசு தேடி அலைஞ்சு காசு கிடைக்காம துக்கத்துல எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அப்பா இல்ல. எமோஷனல் மூமெண்ட். அண்ட் தென் இன்னமும் லைன் எழுதியிருக்கேன். எனக்கே ஹிந்தி வந்து படிக்க மறந்துருச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. அண்ட் தென் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இவ்வளோ பண்ண எங்க அப்பாக்கு என்னால திருப்பியும் பண்ண முடிஞ்சது எல்லாமே ஒண்ணுதான், நல்லா படிக்கிறது. நான் திருப்பியும் படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல் போனேன், காலேஜ் முடிச்சேன், டாக்டர் ஸ்ரீ ஆனேன். எங்க ஊர்லயே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாருக்குமே இலவச வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அப்பாவோட பேரை வந்துட்டு நான் கௌரவிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஐ செல்யூட் யூ அப்பா. சோ அவ்வளவுதான் இந்த கதையில நான் கிண்டின கேசரி.